ஹலோ, ராமரத்னம் ஸ்பீக்கிங். நான் ராஜு பேசுறேன். ராஜ்? ஆமா, நான் ராஜு தான் பேசுறேன். என்னடா ஜெயில எல்லாம் போன் வச்சுட்டாங்களான்னு பாக்குறியா? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துதான் பேசுறேன். இன்னும் 24 மணி நேரத்துல உன் சாவை நீ சந்திச்சே ஆகணும். தயாரா இரு. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்ன போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. கடைசியா உன்னை ஒரு தரம் பார்த்துட்டு போலாம் தான் வந்தம்மா. அம்மா, நாளைக்கு நான் ஒரு கொலை செய்ய போறேன். உன் மருமகளை கற்பழிச்சு கொலை செஞ்ச உன் மகனை ஜெயிலுக்கு அனுப்பின அந்த பாஸ்டடி XW ராமரத்னத்தை கொலை செய்ய போறேன். ஏன்னா அவனை கொன்னதுக்கு அப்புறம் நானே ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்ப என் ஆயுள் தண்டனை மரண தண்டனையா ப்ரமோட் ஆயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உன் மகன் செத்துட்டான், அவன் டெட் பாடி எடுத்துட்டு போங்கன்னு ஆர்டர் வரும். அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மா என்ன என் ஜானகி பக்கத்திலே புதைச்சிடுமா? நான் வரேம்மா. ராஜா, நீ ஜெயில இருந்தாலும் ஊரோட இருக்கிறேங்கிற நம்பிக்கையில என்னால எண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீயே உன் கழுத்துல தூக்கு கைத்த மாட்டிக்கிட்டு உன் சாவுக்கு நாள் குறிச்சிட்டேப்பா. அம்மா, எப்ப இந்த EPCO 302 412 என் கையில வழங்க மாட்டிச்சோ அன்னைக்கே உன் மகன் செத்துட்டாமா. இப்ப இங்க வந்திருக்கிறது ஜானகியோட உக்கிரம். அவ சாகும் போது என் நெஞ்சு பத்தி எரிஞ்சிருக்குமே அந்த நெருப்பு. என்ன மன்னிச்சிடுமா, அந்த நெருப்பு உன்னால கூட அணைக்கவே முடியாது. எப்ப நான் அவனுக்கு கொல்லி வைக்கிறேனோ அப்பதான் இந்த கொல்லி அடங்கும். நான் வரேன். ராஜா, எப்ப நான் அவனுக்கு கொல்லி வைக்கிறேனோ அப்பதான் இந்த கொல்லி அடங்கும். எப்ப நான் அவனுக்கு கொல்லி வைக்கிறேனோ அப்பதான் இந்த கொல்லி அடங்கும். எப்ப நான் அவனுக்கு கொல்லி வைக்கிறேனோ அப்பதான் இந்த கொல்லி அடங்கும். எத்தனை போலீஸ், எத்தனை பந்தோபஸ்து, அத்தனையும் மீறி ஒருத்த ஜெயில இருந்து தப்பிச்சு இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு வசதி படைச்ச எனக்கு போன் பண்ணி 24 மணி நேரத்துல உங்களை கொல்ல போறேன்னு சவால் விட்டுருக்கான்னா, அவன் வீரன்டா, வீரன். என்ன சார் அவனை போய் வீரங்கிறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எதிரி எவ்வளவுதான் பலமானவனா இருந்தாலும் முட்டாளா இருந்தா அவனை நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா எதிரி எவ்வளவுதான் பலகீனமானவனா இருந்தாலும் புத்திசாலியா இருந்தா என்ன சார் அவனை போய் புத்திசாலின்னு சொல்லிட்டு என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. சிங்க, பூனை எப்பவுமே எலிய ஓட விட்டுதான் பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவுமே எலிதான். அவன் எனக்கு கொடுத்த 24 மணி நேரத்தை உங்க 3 பேருக்கு நான் கொடுக்கிறேன். நாளைக்கு என் பர்த்டே பார்ட்டியில் அந்த கேக்க வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அவனை வெட்டணும். வெட்டலன்னா உங்க கேரக்டரே நாங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சிங்கட
உன் பொண்ணு? தம்பி யாருப்பா நீ? உன் மருமக. என் வாழ்க்கையில நான் ஒரு தடவை கூட பார்க்காத உன் மக 5 வருஷமா உயிருக்குறா என்ன காதலிச்சதா கோர்ட்ல போய் சாட்சி சொன்னாலே அந்த மருமக. நான் உயிரே வச்சிருந்த என் ஜானகிய இந்த கழுதைக்காக கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல போய் சொன்னாலே அந்த ராஜு. எங்கடாவ? எங்கடாவ? உனக்கு என் மகதானே வேணும். ப்ளீஸ் கம் வித் மீ. அதோ படுத்திருக்காளே, அதுதான் என் மகளோட சமாதி. பணத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு எதிரா பொய் சாட்சி சொன்னா. உசுரை விட அவளுக்கு பணம் தான் பெருசா தெரிஞ்சது. அந்த பணம் அவ கைக்கு வரும்போது அவ உசுறு அவகிட்ட இல்ல. குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவ இங்கே வந்து சேர்ந்துட்டா. இப்ப நான் நினைச்சா உன்னை உயிரோட புதைக்க முடியும். ஆனா நான் கொல்ல வந்தது உன்ன இல்ல, உன் முதலாளிய. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவன் பிறந்த நாள் நியூஸ் மட்டும்தான் வரும். ஆனா இந்த ஆகஸ்ட் 15 அவன் இறந்த நாள் நியூஸ் வரும். போய் சொல்லு. தம்பி, நீங்க யார கொல்ல வந்தீங்களோ அவனே உங்களுக்கு துப்பாக்கியும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அவனை கொலை செய்யணும்னு எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா ஆசைப்படுற அத்தனை பேரும் ஆம்பளை ஆயிட முடியாது. நீ ஆம்பளப்பா. God bless you. Thank you, sir.
சார், ஆசைப்பட்டு ஆஸ்திரேலியாவில இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. ஒரு ரேஸ்ல தோத்து போயிருச்சுங்கிறதுக்காக சுட்டுலாமா? ரேஸ்ல தோத்துட்டா குதிரைய சுடணுங்கிறது ஐதீகம். பணமா பெருசு, நான் மானஸ்தண்டா. சார், ராத்திரி ராஜிய சுடுகாட்டுல பார்த்தா சார், எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா தப்பிச்சிட்டான் சார். என்னைக்கு இருந்தாலும் அவனை விட மாட்டான் சார். என்ன சார் சுட்டுட்டீங்க? தோத்து போயிட்டா குதிரையா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் என் கோர்ட்ல ஒரே தீர்ப்பு தான். நாகராஜ், ஒரு நாளைக்கு ஒரு கொலைக்கு மேல பண்ண மாட்டேன். குதிரையை நீயே சுட்டுடு. ஓகே?